திருமதி சோனியா காந்தி மற்றும் திரு ராகுல் காந்திக்கு எதிராக பிஜேபி புதுமுகங்களை நிறுத்தியுள்ளது. பிஜேபி மத்திய தேர்தல் குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் 29 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டது. திருமதி சோனியா காந்தி போட்டியிடும் ரெய்பரேலியில் RV சிங் என்பவரும், திரு ராகுல் காந்தி போட்டியிடும் அமேதியில் பிரதீப் சிங் என்பவரும் பிஜேபி வேட்பாளர்களாக களம் இறக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் இருவரும் புதுமுகங்கள் ஆவர். இந்நிலையில் டெல்லியில் இன்று பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கும் திருமதி சோனியா காந்தியும் கூட்டாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிடுகின்றனர். இதில் இளைஞர்களை மையப்படுத்தி புதிய பல அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மதுரையில் ஏப்ரல் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில மாநாட்டில் கலந்து கொள்ளும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் செல்வி மாயாவதி தமது கட்சியின் தமிழக வேட்பாளர்களை அறிவிக்கிறார். இதனை பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு சுரேஷ் பானே தெரிவித்துள்ளார். And Mayawati ji is coming on 3rd April to campaign for the BSP candidates and she will address a huge massive public rally of 2 lakh people in Madurai.